ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும்தாங்க. மித்த எல்லாமே பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் மட்டும்தான். இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாரி தான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருங்கிடும். அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லைன்னா உங்கள் பேபிஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் செம்ம ஹெல்த்தியாக தான் நம்ம பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. மைதா கிடையாது, கோதுமை மாவுங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்பவே அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு 6 இதுக்கிட்டே வருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பே எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாவில் லைட்டாக பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே லைட்டாக பிசைஞ்சு விட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக பார்த்தீங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாவோட பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாம் பிசைஞ்சு விட்டாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி தான் நான் இப்போ பிசைய போகிறேன். லைட்டாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். ஸோ தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொலன்னு ஊற்றிடாதீங்க, கொலன்னு ஆயிரும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எதுவும் உடையாமல் இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிறதே ரொம்ப சரியானது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசைகிறது மட்டும்தான் வேலை. நல்லா பார்த்தீங்கன்னா தின்னாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறேன் அப்படின்ட்டு. தண்ணி எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ஊற்றுனதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் எனக்கு கட்டியாக வந்துருச்சு. இத்தனை கூட துளி மாவு இல்லாத அளவுக்கு ஆகிடுது. இப்போ இது எல்லாத்தையுமே பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா மாவு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இதை பிசைகிறோம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாயை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ லைட்டாக சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இது அடங்கிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வர அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி விடணும். ஏன்னா அப்போ தான் அதோட உள்ள ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நமக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு வதங்குது அப்படின்ட்டு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இப்படியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வதக்கி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் வச்சுருக்கீங்க, ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தான வீடியோ மாதிரி இருக்கலாம், பட் ஈஸியான டிஷ்ஷு தாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதில் உள்ள பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது கிளற பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ஈஸியாகவே போயிடும். இதையும் ஒரு 4-5 கிளறி விட்டுக்கோங்க. கிளற பார்த்திங்கன்னா அது வெங்காயமே வெந்துடும். அதில் உள்ள ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் போட்டுறாதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதாவது கறி மசால் பொடி எடுத்திருக்கேன், அதை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா எடுத்திருக்கேன், அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக 1/2 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க.
ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி அதையும் பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. பெப்பர் பொடியும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குறது மட்டும்தான் நமக்கு வேலை. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இத்தனையோண்டு போதும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப உப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதக்க பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிரும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வந்த மாதிரி ஆயிரும். ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வறுக்கிற மாதிரியே ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கே சாப்பிடணும் போல் இருக்கும். வெறுவாயிலே எடுத்து சாப்பிட்றலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படா முடியும், எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் எனக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிளறிக்கோங்க. கிளறும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாமே பார்த்திங்கன்னா உதிரியாக வந்துடும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறது தான் வேலை. கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் பாருங்கள் கொத்தமல்லி இலையை போட்டு லைட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 பெரட்டிட்டு அதை ஒரு பக்கம் ஆற வச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா பார்த்திங்கன்னா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 உருண்டைக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணவும் பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அதையுமே உருண்டை பிடிச்சி அதுலேயும் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு கப் எடுத்தாலே அது கரெக்டாக பார்த்திங்கன்னா 7 இது கிட்டேயே வரும். எனக்கு பார்த்திங்கன்னா 7 இது கிட்டேயே வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லைட்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் எனக்கு 4 உருண்டை தான் இருக்குது. பட் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராலேயே பார்த்திங்கன்னா நம்ம 2-3 உருண்டை ஈஸியாகவே பிடிக்கலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ உருட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்க சப்பாத்திகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் பார்த்திங்கன்னா மாவு எதுவும் போட வேணாம். லைட்டாக எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லைட்டாக 1 ஸ்பூன் ஊற்றிட்டு இப்படி தடவி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ ஒரே ஒரு இதை எடுத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி பார்த்திங்கன்னா அந்த கட்டையை வச்சு உருட்டுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டணும்னு அப்படி அவசியம் கிடையாது. அது மாதிரி இல்லை, ரொம்ப லேசாக உருட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது. கொஞ்சம் ஹார்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல தான். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டி முடிச்சதும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரவுண்டு கரெக்டாக வரல. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கட் ஆயிரும். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. நம்ம கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா எக்ஸ்ட்ரா, இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வரும். ஸோ இதை கீழே போட்டுறாதீங்க, இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இதையும் பார்த்திங்கன்னா நடுவில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா அந்த மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிறனால வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஒரு உருட்டி எடுத்தோம்னா ரெடி ஆயிரும். பாருங்களேன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மோமோஸ் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்படியே அமுக்குனா கூட பரவாயில்ல, பட் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பண்ணிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடகடன்னு பார்த்திங்கன்னா நானும் ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா உருட்டி தட்டி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு கரெக்டாக வரணும், லென்த்து கரெக்டாக இருக்கணும், ஸ்டஃபிங்கும் கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக ஓட்ட விழுந்த மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவு வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 பீஸ் கிட்ட வந்துருச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுட பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பாம் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். நல்லா சூடாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நல்லாவே வேகும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேகாத மாதிரியே இருக்கும், அரவைக்கடாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க
அந்த ரொட்டியை பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கலாம். போட்டு பார்த்திங்கன்னா அதை லைட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பூனை வச்சேவும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக 2 பக்கமே வெந்துடும். நல்லா எண்ணெயில் பார்த்திங்கன்னா சுட சுட எண்ணெயில் இந்த மாதிரி 2 பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வேகணும். ஏன்னா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட பார்த்திங்கன்னா எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாகவும் இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் பார்த்திங்கன்னா தீஞ்சிரும். அதனால தான் இப்போ இது எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறுமையாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ பொறுமையாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டான டிஷ்ஷு கிடைக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு உங்கள் பேபிஸ்க்கெலாம் சூப்பராகவே கொடுக்கலாம். ஒரு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு உரப்பு மாதிரி லைட்டாக உரப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது அது ஒரு ஃபீலாக இருக்கும். நமக்கேவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மாதிரியே இருக்கும். நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பயும் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பேபிஸ்க்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நானும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, எனக்கு பார்த்திங்கன்னா வேலை ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் லுக்கு காட்டுறேன் பாருங்கள். செம அட்டகாசமாக இருக்கும். நமக்கே பார்த்திங்கன்னா சாப்பிடணும் போல் இருக்குங்க. எந்த எண்ணெயும் பிடிக்காது, எண்ணெய் பிடிக்காத அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்குறது மட்டும்தான் வேலை. நானும் பார்த்திங்கன்னா இப்படியா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.